மேற்கு வங்க அரசியலை புரட்டி போட்ட இளம் பெண். யார் இந்த ரேகா பத்ரா? மேற்கு வங்க மாநில அரசியலை புரட்டி போட்ட சந்தேஷ்காலி வன்முறையை அம்பலப்படுத்திய முதல் பெண்மணிதான் ரேகா பத்ரா. இவரை மக்களவைத் தேர்தல் வேட்பாளராக பாஜக நிறுத்தியுள்ளது. மேலும் அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்ததை அடுத்து மத்திய அரசு எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு அளித்துள்ளது. யார் இந்த ரேகா பத்ரா? மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலியில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகியான ஷேக் ஷாஜஹானும் அவரது கூட்டாளிகளும் பழங்குடியின மக்களின் நிலங்களை அபகரித்து அந்த சமூக பெண்களை அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகார் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சந்தேஷ்காலியில் உள்ள பெண்கள் பட்ட துயரத்தை துணிச்சலுடன் முதலில் வெளியுலகுக்கு கொண்டு வந்தார் ரேகா பத்ரா. இதற்காக அவர் மீது ஷேக் ஷாஜஹானும் அவரது உதவியாளர்களும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர். அதிலிருந்து ரேகா தப்பி உயிர் பிழைத்தார். சந்தேஷ்காலி அவலத்தை முதலில் பிரதமர் மோடியிடம் புகார் அளித்த குழுவில் இடம்பெற்றவர் ரேகா பத்ரா. ஷேக் ஷாஜஹானுக்கு எதிராக வெடித்த போராட்டத்தில் தனது பச்சிளங்குழந்தையை சுமந்து வந்து பெண்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்த முதல் பெண் ஆவார். அது மட்டுமல்லாமல் மாஜிஸ்திரேட்டிடம் கேமரா வாயிலாக இவர் துணிச்சலுடன் அளித்த வாக்கு மூலமே குற்றவாளிகளை கைது செய்ய ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த வீரப்பெண்ணின் பின்னால் பாஜக உறுதியாக நின்று சந்தேஷ்காலி வன்முறைக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்தியது. இந்த நிலையில் ரேகா பத்ராவின் களப்பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு அவரை பாசிட்ஹாட் தொகுதி வேட்பாளராக பாஜக நிறுத்தியுள்ளது. அவரிடம் தொலைபேசியில் பேசிய பிரதமர் சக்தி ஸ்வரூபா என்று நெகிழ்ச்சியுடன் அழைத்து பாராட்டினார். அவரது தியாகத்தையும் உறுதியையும் புகழ்ந்துரைத்தார். ரேகா பத்ராவை எண்ணி நாடே பெருமை கொள்வதாகவும் தெரிவித்தார். மேற்கு வங்கத்திலிருந்து சென்னைக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளியின் மனைவியான 30 வயது ரேகா பத்ரா வங்கத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கும் வேலை தேடி மக்கள் இடம்பெயர்வதை தடுக்கவும் உறுதியளித்துள்ளார். அந்த வகையில் ஒரு முக்கியத்துவம் பெற்றவராக தற்போது மாறிவிட்ட அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் அவருக்கு எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே சந்தேஷ்காலி சம்பவம் தொடர்பாக திரிணாமுல் நிர்வாகி ஷேக் ஷாஜஹான், அவரது கூட்டாளிகள் ஷிபு ஹஸ்ரா மற்றும் உத்தம் சர்தார் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பழங்குடியின மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு சந்தேஷ்காலி வன்முறை மிகப்பெரிய நெருக்கடியை தந்துள்ளது. 2011ஆம் ஆண்டிலிருந்து வாக்களிக்க முடியாமல் இருந்த பெண்கள் ரேகா பத்ராவின் வீரமிக்க நடவடிக்கையால் தற்போது வாக்களிக்கும் துணிவை பெற்றுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் குதித்த பாஜக இப்பிரச்சனையை தேர்தல் களத்திலும் கையில் எடுத்துள்ளது. மேலும் சந்தேஷ்காலி வன்முறையால் கோபமடைந்துள்ள மேற்கு வங்க மக்கள் அந்த கோபத்தை வரும் தேர்தலில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக வாக்குகள் மூலம் காட்டுவார்கள் என்று பாஜகவினர் கூறுகின்றனர். மக்கள் என்ன முடிவு செய்ய போகிறார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம்.